2, 3, 4. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body looking crystal. Na na na. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சரித்திர படத்தை எடுக்கிறதுக்கு சரித்திர தேர்ச்சி எடுத்துக்கணுமா அல்லது குறைந்தபட்சம் சரித்திர புத்தகங்களையாவது படிக்கணுமான்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தல் உச்சனை கேட்டிருக்காங்க. சரித்திர படங்களை இயக்குவதற்கு குறைந்தபட்சம் சரித்திர நாவல்களை படித்த அனுபவமாவது அந்த இயக்குனருக்கு வேண்டும். நடிகர் ரவி மோகனுடைய திரை வாழ்க்கை இந்த வருஷம் நிறைய திருப்புமுனைகளை காணும்னு எனக்கு தோணுது. அதுக்கு கராத்தே பாபு அண்ட் பராசக்தி ஆகிய திரைப்படங்களுடைய டீசரே சாட்சி. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு மாடம்பட்டியிலிருந்து ராமராஜ் கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படத்திலே ரவி மோகன் வில்லனா நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு செய்திகள் வெளியான போது அவர் தவறான முடிவு எடுத்து விட்டாரோ அப்படின்ற விமர்சனம் அவர் மீது எழுந்தது. ஆனால் அவர் எடுத்த முடிவு தவறான முடிவு இல்லை என்பதை பராசக்தி படத்தினுடைய டீசர் நிரூபித்திருக்கிறது என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டு அவருடைய திரை வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஆண்டாக அமையும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக வந்திருக்கின்ற இன்னொரு டீசர் தான் கராத்தே பாபு. நடிகர் சிம்புவனுடைய திரைப்படங்களுக்கான அறிவிப்புகள் மட்டுமே வெளியில வருது. ஆனா தக்லைஃப் திரைப்படத்தை தாண்டி அவர் தனி ஹீரோவா நடிக்கிற திரைப்படம் ஏதாவது இந்த வருஷம் வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு குவைட்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 2 படங்களில் நடித்து முடிப்பது அப்படின்ற முடிவை சிம்பு எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதற்கான அறிவிப்பு அவருடைய பிறந்த தினத்தன்று வெளியாக இருக்கிறது. நடிகர் விஜயனுடைய தலைவா பட பிரச்சனையினால தான் அவர் அரசியல் வரத்துக்கான முதல் பிள்ளையார் சுழியா அமைஞ்சுதான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அரசியல் ரீதியான அழுத்தத்தை விஜய் எதிர்கொண்டது அப்படின்னா அது தலைவா படத்தினுடைய வெளியீட்டின் போது மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கு முன்னாலேயே அவருக்கு இருந்த சில அழுத்தங்கள் காரணமாகத்தான் ஜெயலலிதாவோடு இணைந்து பணியாற்றுவது என்று ஒரு காலகட்டத்திலே விஜய் முடிவெடுத்தார். தொடர்ந்து அரசியல் ரீதியாக பல அழுத்தங்கள் அவருக்கு இருந்தன அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய வெளிப்பாடு தான் தமிழக வெற்றி கழகம். நடிகர் மணிகண்டனுடைய நடிப்புல போன வருடம் வெளியான மத்தகம்ன்ற வெப் சீரிஸ்ல சில திரைக்கதை சறுக்கல்களால அந்த வெப் சீரிஸ் சரியா வெற்றி பெற முடியல. ஆனா அந்த வெப் சீரிஸ்ல அவருடைய கதாபாத்திரம் மற்ற கதாபாத்திரங்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாவே அமைஞ்சிருந்தது. இனி வர திரைப்படங்கள்ல அந்த மாதிரியான ஒரு கிரேஷேட் கதாபாத்திரத்துல மணிகண்டனை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு புதுச்சேரியிலிருந்து கண்ணதாசன் கேட்டிருக்காங்க. மணிகண்டன் வளர்ந்து வருகின்ற ஒரு நடிகர். தமிழ் சினிமாவிலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இப்போது அவர் திகழ்கிறார். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் மணிகண்டன் எதிர்காலத்திலே நடிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. வெற்றிமாறன் அண்ட் அனுராக் கஷ்யபனுடைய தயாரிப்புல உருவாகி இருக்கிற பேட் கேர்ள்ன்ற திரைப்படத்தினுடைய டீசரை பார்த்தீங்களா? அதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு திருச்சியிலிருந்து ஜார்ஜ் கேட்டிருக்காங்க. பேட் கேர்ள் படத்தினுடைய டீசரை பொறுத்த வரைக்கும் பல எதிர்மறையான விமர்சனங்களை இப்போது அந்த டீசர் சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. தமிழ் சினிமால சமீப காலமா காமெடி நடிகர்களுடைய பற்றாக்குறை இருந்து வரதாவே எனக்கு தெரியுது. அந்த வகையில இப்ப வளர்ந்து வர காமெடி நடிகர்கள்ல யார் அந்த வெற்றிடத்தை நிரப்புவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கம்பம்ல இருந்து புவனேஷ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே காமெடி நடிகர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக சொல்ல முடியாது. தமிழ் சினிமாவிலே காமெடி நடிகர்களே இல்லாமல் போய்விட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் இப்போதுள்ள இயக்குநர்கள் பலரும் பார்த்திங்கன்னா தங்களுடைய படங்களில் நகைச்சுவைக்கென்று ஒரு தனி இடத்தை தருவதே இல்லை. அப்படி இருக்க எங்கேருந்து நகைச்சுவை நட்சத்திரங்கள் உருவாவாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற திரைப்பட பத்திரிகையாளர்கள் மத்தியில சினிமாவை பத்தின புரிதல் சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா சமீப காலமாவே அவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே வெறும் சர்ச்சைக்குரிய கேள்விகளாகவும் மோசமாகவும் இருக்கு. இந்த போக்க வெகு நாட்களாவே பார்க்க முடியுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு நாகப்பட்டினம்ல இருந்து சந்திர கேட்டிருக்காங்க. ஒரு திரை நட்சத்திரத்திடம் கேள்வி கேட்கும் போதோ திரை இயக்குனரிடம் கேள்வி கேட்கும் போதோ ஒரு அனுபவ முதிர்ச்சியோடு இப்போதுள்ள பத்திரிகையாளர்கள் யாரும் அணுகுவதாக தெரியல. பரபரப்புக்காக அவங்ககிட்ட கேள்வி கேட்கறது தான் அதிகமாக கொண்டு வருகிறது. எம்ஜிஆர் சார் ஆட்சியில் எந்தெந்த நடிகைகள் கட்சிக்கு உறுதுணையா இருந்தாங்கன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் கட்சியிலே பிரதானமாக இணைந்து இருந்த நடிகைன்னா ஒன்று ஜெயலலிதாவை சொல்லலாம், அதுக்கு அடுத்தபடியாக லதாவை சொல்லலாம். இந்த 2 பேரில் ஜெயலலிதா தான் கட்சியினுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய அளவிலே உதவியாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு அடித்து சென்றவர் என்ற பெருமையும் ஜெயலலிதாவுக்கு உண்டு.
நடிகர் லாரன்ஸ் பொதுவா முனி சீரிஸை சன் பிக்சர்ஸோட இணைந்து தான் தயாரிப்பாரு. ஆனா இந்த டைம் கோல்ட் மைன்னு ஒரு ஹிந்தி தயாரிப்பாளர்கிட்ட அதை கொடுத்ததுக்கான காரணம் என்ன? ஒருவேளை சந்திரமுகி பார்ட் 2 கதையை அவங்க கேட்டுட்டு அந்த படத்துல இருந்து விலகுனது தான் இந்த பிரிவுக்கான காரணமானு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. வட இந்தியாவில் உள்ள கோல்ட்மை நிறுவனம் தான் லாரன்ஸ் நடித்த பல தமிழ் படங்களுடைய வட இந்திய உரிமையை பெற்றிருந்தது. லாரன்ஸுடைய படங்கள் பெரும்பாலும் வெற்றியடைகிறதுனால அவரை வைத்து ஒரு படத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோல்ட்மைன் தயாரிப்பாளர் விருப்பப்பட்டார். அந்த விருப்பத்தை லாரன்ஸ் இப்போது நிறைவேற்றியிருக்கிறார். அவ்வளவுதானே தவிர சன் டிவியிலிருந்து விலகி போக வேண்டும் என்ற எண்ணம் லாரன்ஸுக்கு இல்லை. மாணிக்கம் திரைப்படத்தை ஓடிடியில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது. நான் சமீபத்தில் பார்த்த ஒரு சிறந்த படமா இந்த படம் அமைஞ்சிருந்தது. ஆனா இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் மக்கள் கொண்டாடாம போனது எதை குறிக்குதுன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. திருமாணிக்கம் திரைப்படத்தை திரையரங்கில் நம்முடைய தமிழ் ரசிகர்கள் கொண்டாடலை அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல வரவேற்பை பெற்ற படமாகத்தான் அந்த படம் அமைந்தது. பெரும்பாலான நடிகர்கள் மேனேஜர் வச்சுக்கிறது இல்லையா? நடிகை குஷ்பு சமீபத்திய பேட்டி ஒன்றுத்துல எனக்கு மேனேஜர் இன்ன வரைக்கும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க உச்சத்துல இருந்த காலகட்டத்துல எப்படி அதை மேனேஜர் இல்லாம சமாளிச்சாங்க? பெரும்பாலான நடிகர்கள் ஆரம்பத்திலே மேனேஜர் வச்சுக்கிறாங்க இல்லையான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு பொறுப்பை தங்களால் சரியாக நிறைவேற்ற முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அதுக்காக நாம் ஒரு ஆட்களை நியமிப்போம். குஷ்புவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய காட்சீட்டு விவகாரங்களை தானே சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையும் தைரியமும் அவருக்கு இருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர் மேனேஜரை வைத்துக் கொள்ளவில்லை. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் நிறைய திரைப்படங்களை நடிச்சிட்டாரு அண்ட் மலையாளத்துல ஒரு சிறந்த திரைப்படத்தையும் இயக்கிட்டாரு. அவர் பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து மீண்டுட்டாரான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் தன்னுடைய பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர முழுவதுமாக மீண்டு வந்து விட்டதாக சொல்ல முடியாது. உலக நாயகன் கமல்ஹாசன் சார் மீண்டும் இயக்குனர் அவதாரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி எடுத்தாருன்னா அவர் இயக்குற திரைப்படம் எந்த மாதிரியான கதைக்களம் கொண்டதா இருக்கும்னு கோவையிலிருந்து முத்துகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு கமல்ஹாசன் மீண்டும் இயக்குனராக அவதாரம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறது. எம்ஜிஆர் சார் அண்ட் ரஜினி சாருடைய பட டைட்டிலுக்கு மட்டும் எதிர்ப்பு இல்லை, ஆனா சிவாஜி சாருடைய பட டைட்டிலுக்கு மட்டும் எதிர்ப்பு இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜி 250 படங்களுக்கு மேலாக நடித்திருக்கிறார். அந்த படங்களுடைய டைட்டில் எந்த படத்தினுடைய டைட்டில் யார் வச்சாலும் சிவாஜி ரசிகர்கள் கேள்வி கேட்க போகிறதில்ல. பராசக்தி என்ற டைட்டில் ஏன் விசேஷமானதுன்னா அது சிவாஜியுடைய முதல் திரைப்படம். அதன் காரணமாகத்தான் பராசக்தி படத்தினுடைய டைட்டிலை சிவகார்த்திகேயன் படத்துக்கு வைப்பதற்கு அத்தனை எதிர்ப்புகள். இயக்குனர் எம்ஐஎம் பாரதிராஜா சார் உதவி இயக்குனரா பணிபுரிஞ்ச ஒரே இயக்குனர் புட்டண்ண கனகல் மட்டும்தான். இயக்குனர் புட்டண்ண கனகலை பத்தியும் இயக்குனர் பாரதிராஜா உதவி இயக்குனரா அவரோடு பணியாற்றின அந்த அனுபவங்களை பத்தியும் ஷேர் பண்ண முடியுமான்னு கொரட்டூர்ல இருந்து ஷா கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியிலே நீங்கள் பதிவு செய்திருக்கின்ற தகவலில் ஒரு சின்ன திருத்தத்தை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். பாரதிராஜா புட்டண்ண கனகல்கிட்ட மட்டும் உதவி இயக்குனராக பணியாற்றவில்லை. அதைத் தொடர்ந்து கிருஷ்ணன் நாயர், ஏ ஜெகநாதன், அவினாசிமினி போன்றவரிடமும் அவர் உதவி இயக்குனராக பணியாற்றினார். இத்தனை இயக்குநர்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றினான் புட்டண்ண கனகலோடு பணியாற்றியதான் அவருடைய திரை வாழ்க்கையிலே மறக்க முடியாது என்று பலமுறை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல முன்னணி நடிகர்களை வச்சு படம் இயக்குன இயக்குனர் சுந்தர் சி சார் நடிகர்கள் விஜயகாந்த் அண்ட் விஜயை வச்சு மட்டும் படம் இயக்காததுக்கான காரணம் என்னன்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த், விஜய் ஆகிய இருவரையும் வைத்து திரைப்படங்களை இயக்கின்ற வாய்ப்பு சுந்தர் சிக்கு அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். விஜய்க்காக ஒரு கதையை கூட சுந்தர் சி தயார் செய்து வைத்திருந்தார். சந்தர்ப்பங்கள் சரியாக அமையலை. சார் எந்த இந்திய இயக்குனர் பெரும்பாலான இந்திய மொழிகளில் படம் இயக்கியிருக்காங்கன்னு தூத்துக்குடியிலிருந்து தினேஷ் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் பெரும்பாலான மொழிகளில் திரைப்படங்களை இயக்கிய பெருமைக்குரியவர் நம்முடைய ராமநாராயணன். நடிகர் மணிகண்டன் நடிச்ச திரைப்படங்கள்லயே உங்களை கவர்ந்த திரைப்படம் லவர்னு சொல்லி நீங்க அவருடைய நேர்காணல சொல்லியிருந்தீங்க. அந்த படத்தின் மேல உங்களுக்கு ஈர்ப்பு வந்ததுக்கான காரணத்தை விரிவா சொல்ல முடியுமான்னு தேனியிலிருந்து லோகேஷ் கேட்டிருக்காங்க. நடிகர் மணிகண்டன் நடித்த படங்களிலேயே எனக்கு பிடித்தது லவர் திரைப்படம் தான் அப்படின்னு நான் அந்த நிகழ்ச்சியில் சொல்லலை. மணிகண்டன் நடித்த லவர் திரைப்படம் எனக்கு பிடித்திருந்தது என்று தான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த படம் எனக்கு பிடித்திருந்ததுக்கு காரணம் அந்த படத்தினுடைய கதை போக்கு. கொரோனா டைம்ல சினிமா தொழிலாளர்களுக்கு உதவுறதுக்காக இயக்குனர் மணிரத்னம் நவரசான ஒரு வெப் சீரிஸ் இயக்குனாரு. அதுல நடிகர்கள் சூர்யா, விஜய் சேதுபதி மாதிரியானோர் சம்பளம் வாங்காம நடிச்சு அதுல காசை வச்சு தொழிலாளர்களுக்கு உதவுனாங்க. ஆக பெரிய நடிகர்கள் சம்பளம் வாங்காம நடிச்சு அந்த தொகையை வச்சு நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைக்கலாமே, இதையே யாரும் பண்றதுக்கு முன் வர மாட்டாங்கன்னு பன்ருட்டிலிருந்து பிரவீன் ரமேஷ் கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நடிகர் சங்கம் தன்னுடைய கடனிலிருந்து முழுமையாக மீண்டு விட்டது. இப்போ புதிதாக கட்டடம் கட்டுவதற்கு தான் அவங்க கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காங்க. மிக விரைவிலேயே அந்த கடனையும் அவர்கள் அடைத்து விடுவார்கள். இந்திய சினிமால டாலிவுட், காலிவுட், பாலிவுட் அண்ட் சாண்டல்வுட் இருக்க மாதிரி ஒரிய சினிமா அண்ட் குஜராத்திய சினிமாவும் இருக்கு. ஆனா அங்க சிறந்த திரைப்படங்களை பத்தி அதிகம் பேசப்படாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த திரைத்துறைகளுடைய மார்க்கெட் அதுக்கான காரணமான வத்தலகுண்டுல இருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க.
ஒரிய சினிமாவும் குஜராத்தி சினிமாவும் அதிகமாக பேசப்படலைன்னு அதுக்கு முக்கியமான காரணம் வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகளை அந்த திரையுலகினர் கொடுக்கல அப்படின்றது தான். இப்படி ஒரு நிலை தான் கன்னட படங்களுக்கு கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் இருந்தது. கேஜிஎஃப் திரைப்படம் தான் அந்த சூழ்நிலையே மாற்றியது என்று சொல்லலாம். கேஜிஎஃப் மாதிரி ஒரு திரைப்படம் குஜராத் பட உலகிலும் ஒரிய பட உலகிலும் அமையாமலா போய்விடும். அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு குணச்சித்திர நடிகராக தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 3 மொழிகளிலும் பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கின்ற ஜெயபிரகாஷ் நடித்த முதல் திரைப்படம்னா அது மாய கண்ணாடி என்ற திரைப்படம் தான். சேரனுடைய இயக்கத்தில் உருவான அந்த படத்திலே ஜெயபிரகாஷ் நடிக்கிறதுக்கு முன்னால் பல திரைப்படங்கள் நடிக்க அவருக்கு அழைப்பு வந்தது என்றாலும் அந்த அழைப்பு எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சேரன் அவரை அழைத்த விதமே வித்தியாசமாக இருந்தது. அதனால்தான் அந்த படத்திலே நடிக்க தன்னுடைய ஒப்புதலை தெரிவித்தார் ஜெயபிரகாஷ் என்று சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தவரை நீங்கள் பெருசாக நடிக்கலாம் வேணாம், நான் சொல்கிற மாதிரி நடங்க போதும் என்று சொல்லி தான் சேரன் அவரை அழைத்தார். அந்த படத்தை தொடர்ந்து நாடோடியில் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஜெயபிரகாஷுக்கு அமைந்தது. அந்த படத்தில் நடித்ததன் மூலம்தான் பசங்க என்ற ஒரு திருப்புமுனை திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றார் ஜெயபிரகாஷ் என்று சொல்லலாம். நாடோடியில் படத்தில் நடிக்கும்போது ஜெயபிரகாஷுக்கு அறிமுகமானவர் தான் சசிகுமார். அவர் ஒரு நாள் ஜெயபிரகாஷை எடுத்து தாடி இல்லாத மாதிரி பெருசாக வச்சுருக்கீங்களே, இது என்ன காதல் தோல்வி தாடியா என்று அவரை கிண்டல் செய்தது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எடுக்க முடியுமா என்று ஒரு முறை கேட்டார். அப்போ ஜெயபிரகாஷுக்கு இந்த தாடியை எடுக்கிறதுல உடன்பாடு இல்லை. அவருடைய மனநிலையை தெரிந்து கொண்ட சசிகுமார், ஒன்று செய்யுங்க, பாண்டியராஜை விட்டு ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல அந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் இந்த தாடி எடுக்கணுமா வேணாமான்றது முடிவு செய்யலாம் என்று ஜெயபிரகாஷிடம் சொன்னார். அடுத்து பாண்டியராஜ் பசங்க என்ற அந்த படத்தினுடைய கதையை ஜெயபிரகாஷிடம் சொன்னார். அந்த கதையை கேட்டவுடனே ஜெயபிரகாஷ் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தாடி மிசை மட்டும் போதுமா இல்லை முடியும் எடுக்க வேண்டுமா என்று தான் கேட்டாராம் ஜெயபிரகாஷ். அப்படி ஒரு கேள்வியை ஜெயபிரகாஷை கேட்க வச்சதுன்னா அது பசங்க திரைப்படத்தினுடைய திரைக்கதை. பசங்க படத்துக்கு பின்னாலே பல கதாபாத்திரங்கள் நான் நடிச்சிருந்தாலும் பசங்க படத்தில் நான் நேற்றிருந்த அந்த சொக்கலிங்க வாத்தியார் கதாபாத்திரம் இருக்க அது என் மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கதாபாத்திரம் என்கிறார் ஜெயபிரகாஷ். ஒரு பக்கம் இசையமைப்பாளராக தொடர்ந்து வாய்ப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் பாடுறதுக்கும் உங்களுக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு வந்தது. அனிருத் ஒரு பக்கம், யுவன் சங்கர் ராஜா, இப்படி பலரது இசையில் பாடியிருக்கீங்க. பின்னணி பாடகராக என்ன ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இப்போ யுவன் நானா அந்த பீட் அமிச்சிட்டாரு, இதான்ப்பா பீட்டு, இதில் எனக்கு வேர்ஸ் வேணும்னா நம்மளே வந்து வை ராஜா வை, நாங்கள் அதை பண்ணிடுறது. கத்தி பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீட். இப்போ யுவன் எனக்கு ஒரு பாட்டு பாடினார், அப்போ நான் அவரை ரெக்கார்ட் பண்ணேன். அரக்கியேன்னு ஒரு பாட்டு வந்து அன்பறிவு படத்துக்காக பாடினார். ஸோ அப்போ வந்து ஆனால் கொஞ்சம் மேலே பாடினா பையன் சரியான பாதையில் தான் பயணம் செய்கிறான் அப்படின்றத உங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? இல்லை, அவங்க இன்னுமே நினைக்கிறாங்க தெரியல. தனியொருவன் எல்லா பக்கமும் வருது, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஓகே, நம்ம வந்து ஒரு விசைபிள் ஆகிட்டோம், நம்மளுக்கு வந்து எல்லாம் பயங்கர ஆஃபர்லாம் வருது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அப்பா இல்லைப்பா தனியொருவன் வந்து பெரிய ஹிட்டு, ஆமாம்மா எல்லாம் சொல்கிறாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.